பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ இனியா ரொம்ப பதறி போகிறாங்க. வெளியில் வராங்க. யாருக்காவது கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அம்மாவுக்கே கால் பண்ணலான்னு பாக்கியா கூப்பிடுறாங்க. என்னாச்சுடா இனியா ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு, அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுறாங்க. எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. பாக்கியாவுக்கே பயமாக இருக்குது. இனியா நான் ஒரு 10 நிமிஷத்தில் வரேன், நீ அங்கேயே இரு, வேறு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பர்ஸ் எடுத்துகிட்டு கீழே வராங்க. கீழே வந்தால் ஈஸ்வரி வந்து கேட்குது, எங்கே பாக்கியா கிளம்புற, ஹோட்டலில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்றாங்க. எங்கே தான் போவியோ போ, இனியா எங்கே அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி ஓடுறாங்க. கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. போன உடனே வெளியில் நின்று அழுதுட்டுருக்காங்க. இனியா இனியா அழாத, முதல்ல என்ன நடந்துச்சு சொல்லு, எங்கே இருக்கான் இப்போ நிதிஷ் அப்படின்னு உடனே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே வந்து இப்போது பாக்யா போய்ட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க நிதிஷை. உண்மையிலே நிதிஷ் வந்து இறந்து தான் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இதனால் அலறி போகிறாங்க பாக்யாவுமே. அம்மா அம்மா நான் கொன்னுட்டேம்மா, அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது, நானே போலீஸில் சரணடைஞ்சிட்றேன், போகிறேம்மான்னு அழறாங்க. சும்மா இரு, இப்போதைக்கு இங்கே நிற்கவே கூடாது, வா நம்ம போகலாம் இனியா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஆறுதலாக பேசுகிறாங்க. இனியா ஒன்றும் இல்லை, பேசாமல் இரு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஈஸ்வரி மட்டும், ஏண்டி நாங்களாம் எதுக்கடி வீட்டில் இருக்கோம், அப்போவே சொன்னேன் எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்க, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, எங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சுருக்கலாம்ல அப்படின்றாங்க. இப்போ என்ன நடக்கும், போலீஸ் வீட்டுக்கு வருவாங்களா, இனியாவை தேடுவாங்களா அப்படின்னா இனியா இன்னுமே பதறாங்க. நான் இருக்கேன் இனியா, எதுக்குமே பயப்படாது அப்படின்னு கோபி ஆறுதல் சொல்கிறாரு. பாக்யா தலையிலே அடிச்சுட்டு எழுறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நிதிஷை காட்டுறாங்க ஒரு பாடியை, இன்னொரு பக்கம் சுதாகர் அண்ட் சந்திரலேகா 2 பேரும் அடிச்சுட்டே எழுறாங்க. என் குழந்தைய வந்து யார் இப்படி பண்ணது, என் பிள்ளை யாருக்கும் எந்த கெடுதலுமே நினைக்க மாட்டானே, யார் இப்படி பண்ணது, என் பிள்ளையை கொண்டது யார், நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் அழுறாங்க. ஸோ போலீஸ் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ வந்து சுதாகர் வந்து சொல்கிறாரு, ஆமாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. என் பையனை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வந்து இனியா அப்படிங்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு வந்து வேற ஒருத்தனோட அஃபேர் இருந்துச்சு. அதை தட்டி கேட்டதுலேருந்து என் பிள்ளையை வந்து பாடாப்படுத்துகிறான். ஸோ அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் வந்து கொண்டிருப்பாங்க, இனியா தான் கொண்டிருப்பான், நான் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அடித்து பேசுகிறார் சுதாகர். நேற்று கூட கோபி என்கிட்ட வந்து சண்டை போட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சுதாகர் வந்து சொன்ன உடனே இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நியூஸை போட்டு பார்க்குறாங்க கோபி வீட்டில். அப்போ இனியா தான் பண்ணாங்க இந்த கொலையை அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சொல்கிறத கேட்ட உடனே இனியா இன்னுமே பதறி போய் நடுங்குறாங்க. கை கால்லாம் அவங்களுக்கு நடுங்குது. அப்கமிங்கில் வந்து என்ன பண்ணுவார் கோபி அப்படின்னா, சரி நீ வந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நீ ஊருக்கு போயிரு, நீ இங்கே இனிமே இருக்க வேண்டாம், எல்லாருமே போயிருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இனியா இந்த கொலையை நீ பண்ணலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. டேடி நீங்கள் எப்படி டேடி, நான் பார்த்துக்கிறேன் இனியா, நான் சொன்னா கேளு அப்படின்ட்டு ஊருக்கு எல்லாரையுமே கிளப்பி அனுப்பிடுறாரு. ஈஸ்வரியும் கோபி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் தேடி வருது இனியாவை. ஸோ கோபி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. இப்போ சொல்லு இனியாவை எங்கே வச்சிருக்க, சொல்லு அப்படின்னோடனே கோபி சொல்வார், நான் வந்து இந்த கொலையை நான் தான் பண்ணேன், இனியா வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ வெளியூரில் இருந்துக்கிட்டு நியூஸ் பார்க்குறாங்க. அப்போ தெரிய வருது கோபி பண்ணேன்னு ஒத்துக்கிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சுதாகரோட ஏதாவது ஒரு வேலைகள் இருக்கும். இந்த ஒரு சீரியல் வந்து இன்னும் 2 வீக்ஸ் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதோட இந்த சீரியல் வந்து முடிய போகுது. 5 வருஷமாக போயிட்டு இருந்த இந்த ஒரு சீரியல் வந்து 2 வீக்ஸோட முடிய போகுது. பட் பாக்கியலட்சுமி 2 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், யாருக்கெல்லாம் இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.